வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது துலாம் ராசி காலச்சக்கரத்துக்கு 7வது ராசியான துலாம் ராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், நீங்கள் எதுக்காக நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தீங்க, உங்கள் கர்மா என்ன, என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலலாம் நடக்கும், இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். துலாம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 7வது ராசிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 நட்சத்திரம் வந்துடும். அதாவது முக்கியமான நட்சத்திரம்னு சொல்லலாம். சித்திரை, விசாகம், சுவாதி. அதாவது சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரம் வரும். சரிங்களா? இது 7வது ராசி, சுக்கிரனுடைய ராசி. அதாவது வந்து சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு துலாம். சனி வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெறக்கூடிய வீடு துலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு நடுநிலையாக நடந்துக்குவாங்க அவங்க. என்ன காரணம்னாங்க, தராசு எந்த இடத்துல இருக்கும், ஒரு ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜுக்கிட்ட இருக்கும், ஒரு வியாபாரம் செய்கிற இடத்துல இருக்கும். அதாவது ஒரு எடை போடுறவங்க. ஒருத்தர் பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கணிச்சிருவாங்க, இவங்க அப்படி தான், அவங்க அப்படின்னு சொல்லி கணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். எடை போடக்கூடியவர்கள்னு சொல்லுவாங்க துலாம் ராசிக்காரங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. கூட ஒருத்தர் பழகிட்டாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தர் பழகிட்டாங்கன்னா அவங்கள விட்டே கொடுக்க மாட்டாங்க துலாம் ராசிக்காரங்க. நியாயவாதின்னு சொல்லலாம். நியாயமாக நடந்துக்குவாங்க, நடுநிலையாக நடந்துக்குவாங்க. தனக்கு இல்லாமல் அதாவது தன் கூட ஒருத்தன் இல்லாமல் இருக்குது, ஒரு பணம் இல்லை, காசு பணம் இல்லைன்னா அந்த உதவி செய்கிறதுல நம்பர் 1 அமைப்புங்க இந்த ராசி தாங்க. உதவி செய்கிறதுல ஒரு அருமையான ராசி துலாம் ராசிக்காரங்க. அதாவது வந்து பார்த்தி வியாபார தந்திரம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. டெக்னிக்கல் மைண்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது காமத்திரிகோண ராசி. அதாவது 12 ராசியில் வந்து 3 ராசி காமத்திரிகோண ராசி வரும். இதில் காமத்திரிகோண ராசியில் துலாம் ராசி 1. செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. காம சிந்தனை, காம இச்சைகள் ஈடுபாடு, அந்த அடிக்கடி இந்த காம இச்சைகள் வர்றது, இதெல்லாமே துலாம் ராசிக்கு இயல்பான ஒரு விஷயம். என்ன காரணம், அது 7ஆம் வீடு, காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடு, அது சுக்கிரனோட வீடு. பொதுவாகவே சுக்கிரனை சொல்லவே வேண்டாம், ஒரு இன்பத்துக்கு உண்டான கிரகம், சுகபோகத்துக்கு உண்டான கிரகம். சரிங்களா? ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியாக வாழ்கிறது, காரு, வீடு, பங்களா, சொகுசு வாழ்க்கை வாழ்கிறது, அனுபவிக்கிறது, உலகத்தில் இருக்க அத்தனை இன்பத்தையும் அனுபவிக்கிறது, இது எல்லாமே கொடுக்குற பிளானட்டே என்ன கிரகமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படி தாங்க இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. எப்போவுமே பாருங்கள், இந்த துலாம் ராசிக்காரங்க பாருங்கள், தன்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கலகலன்னு வச்சுக்குவாங்க, சந்தோஷமாக வச்சுக்குவாங்க, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இவங்ககிட்ட எப்போவுமே. இவங்களுக்கு வந்து ஒரு சில ராசிக்காரங்களாம் செட் ஆகாதுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா ராசி செட் ஆகிடாது. ஒரு சில ராசிக்காரன் செட் ஆகுதாங்க. என்னது நம்ம இந்த வீடியோ கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து துலாம் ராசிக்கு என்ன கர்மாக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 7வது வீடு. சரிங்களா? காலச்சக்கரத்துக்கு துலாம் 7வது வீடாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் நீச்சம் அடையக்கூடிய ராசி துலாம். சூரியன் வந்து அங்கே பலம் இழந்துருவாருங்க. சூரியன் வந்து அங்கே பலம் இழக்கூடிய ராசி துலாம். சனி வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி துலாம். சரிங்களா? இப்போ சனி வந்து நீதிக்காரகன், ஒரு நியாயமான ஒரு கிரகம், கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா ஒருத்தனுக்கு 7.5 சனி அஷ்டம சனி வச்சு செஞ்சு விட்ரும். 7.5 சனி அஷ்டம சனி வரவங்கள பாருங்கள், படாதபாடு பட்டுருவாங்க, நாய் படாதபாடு பட்டுருவாங்க. ஏன்னா சனிங்கிறது நீதிக்கு உண்டான கிரகம். ஒரு நேர்மையாக நடந்துக்கணும், கட் அண்ட் ரைட்டாக நடந்துக்கணும், இது எல்லாமே இந்த சனி தான். ஏன்னா கர்மக்காரகன் சனி. அப்போ அது உச்சம் பெறக்கூடிய ராசியில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ரொம்ப நீதி நேர்மை கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. இப்போ 6ஆம் இடத்துல பாருங்கள், சுக்கிரன் போய் உச்சம் அடைகிறனால என்ன காரணம்னா, ஏன் எதிரி உங்களுக்கு உருவாகுவாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு? ஏன்னா 6ஆம் இடங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். ஒருத்தனுக்கு எதிரி உருவாகிறாங்கன்னா அந்த 6ஆம் இடம் வலுத்துருச்சுன்னா ஜாதகருக்கு பக்காவான எதிரி உருவாயிருவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அந்த இடத்துல யார் போய் உங்களுக்கு உச்சமடைகிறா? உங்கள் ராசிநாதனே போய் 6ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறாரு. அப்போ 6ஆம் இடங்கிறது கடனை குறிக்கிற இடம், நோயை குறிக்கிற இடம், எதிர்ப்பு குறிக்கிற இடம். அப்போ 6ஆம் இடத்துல ஒரு பெண் கிரகம், அதாவது பெண் கிரகம் தான் சுக்கிரன் ஆக்சுவலாக. சரிங்களா? அந்த பெண் கிரகம் போய் 6ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறனால உங்களுக்கு மேக்ஸிமம் பாருங்கள், உங்களுக்கு ஆண்கள் எதிரியே ரொம்ப கம்மியாக தான் அங்கே இருப்பாங்க. பெண்கள் தான் உங்களுக்கு அதிகமாக எதிரியாக மாறிடுவாங்க. இந்த துலாம் ராசிக்காரன்ட்ட பிரச்சனை என்னென்னா, இந்த தேவையில்லாமல் லேடிஸ் அவகாசம், பொம்பளை அவகாசம்லாம் வைக்கிறாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதில் போய் மாட்டி தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிறது 6ஆம் இடம், உங்கள் ராசிநாதன் போய் நீச்சமடைகிற இடம் எங்கே போய் நீச்சமடைகிறாரு? 12ஆம் இடமான படுக்கை ஸ்தானத்தில் போய் அயன சயன போகஸ்தானத்தில் போய் சுக்கிரன் 12ஆம் இடத்துல கன்னி ராசி நீச்சமடைகிறார். மேக்ஸிமம் சொல்லப்போனால் துலாம் ராசிக்காரங்க அந்த லேடிஸ் விஷயத்தில், மற்ற விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம், ஏன்னா நம்ம இது பேசிகிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சரிங்களா? அந்த தவறான வழியில் போய் அந்த லேடிஸ் விஷயத்தில் போய் மாட்டுறது, ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்கள் விஷயத்தில் போய் மாட்டுறது, ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு தவறான ஒரு கணவனோ இல்லை அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதில் போய் சிக்கிறது இந்த துலாம் ராசிக்காரங்க தாங்க. அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் தான், உங்களுக்கு தப்பிச்சிருவீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி யார்? செவ்வாய். சரிங்களா? ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு கிரகம்.
செவ்வாய்ங்கிறது நெருப்பு கிரகம். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் தான், 7ஆம் அதிபதி செவ்வாய் வருவார். அப்போ 2 கூடயும் அவனே தான், 7ஆம் அதிபதி அவனே தான். இப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் வச்சுக்கோங்க, கணவன் வந்ததுக்கப்புறம் நல்ல வருமானம் வரும், இல்லை கணவன் மூலமாக நல்ல வருமானம் வரும், இல்லை கணவன் வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதில் சம்பாதிச்சு சாதிப்பாங்க. ஒரு ஒரு ஆணாக இருந்தால் வந்து பாருங்கள், தன்னோட வாழ்க்கை துணை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இது கணவனோ மனைவியோ, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாயாக வரனால திருமணம் ஆனதுக்கு முன்னாடி விட திருமணம் பண்ணதுக்கப்புறம், கல்யாணம் பண்ணக்கப்புறம் தாங்க உங்கள் வாழ்க்கை மாறும். சரிங்களா? இது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க, இதுதான் உங்களோட கர்மா, இப்படி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ராசிக்கு வந்து 3ஆம் அதிபதியாக குரு வந்துடுறாரு. சரிங்களா? 3ஆம் அதிபதியாக குரு வர்றாரு, 6ஆம் அதிபதியாக குரு வந்துடுறாரு. சரிங்களா? அப்போ குருங்கிறது என்ன? பூமியோட பெரிய கிரகம், பெரிய பிளானட்டு. அப்போ அந்த குருங்கிறது கொழுப்பு. சரிங்களா? கொழுப்புக்கு உண்டான பிளானட் அதுதான். அப்போ அந்த உடம்புல அந்த கொழுப்பு பிரச்சனை, ஒரு சில பேர் பாருங்கள், ரொம்ப வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க, ரொம்ப எடை போட்டுருவாங்க, குண்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இதாகும். அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு அது 7வது ராசி வேறு. இந்த கிட்னி தொந்தரவு, அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி தொந்தரவு, கிட்னி சம்மந்தமான பாதிப்பு, இந்த ஒட்டுக்குடல் வர்றது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க சார், இது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு வரும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 7வது வீடுங்கிறதுனால அந்த 7ஆம் இடத்துல அந்த சம்மந்தமான வியாதிகள் உங்களுக்கு வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் துலாம் ராசிக்காரங்க பாருங்கள், இந்த மாதிரி தாங்க ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். அது 3ஆம் அதிபதி குரு, 6ஆம் அதிபதி குரு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஹெல்த் பிரச்சனை கண்டிப்பாக அவங்க சந்திச்சே தீருவாங்க. உங்களுக்கு 4ஆம் அதிபதி சனி வந்துடுறாரு. உங்களுக்கு சனிங்கிறது யார்? எலும்புக்கு அதிபதி, மூட்டுக்கு அதிபதி. சரிங்களா? நரம்பு மண்டலத்துக்கு அதிபதியே சனி தான். அப்போ அந்த சனி 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியாக வரனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முழங்கால் மூட்டு பிரச்சனைலாம் இருக்கும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது உங்கள் அம்மாவுக்கு பாதிச்சிருங்க. தாயாரோட இதில் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை, இந்த கால்சியம் ப்ராப்ளம், எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், நரம்பு பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களோட அவங்களோட அம்மாவுக்கு இது சம்மந்தப்பட்ட வியாதிகள் தான் அதிகப்படியாக, அந்த வாய்ப்புகள் அதிகப்படியாக வந்துடும் உங்களுக்கு. இது இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதுதான் கர்மா. இந்த கர்ம அமைப்பில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இதெல்லாம் நம்ம பார்த்ததில் பேசிக் தான். மற்ற ஜாதகத்தில் நம்ம மற்ற கிரகங்களோட அமைப்பு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி வச்சு நம்ம இன்னும் டீப்பாக நம்ம சொல்ல முடியும். பட் இந்த மாதிரி தான் போகும் உங்களுக்கு. உங்களுக்கு பாருங்கள், 9ஆம் அதிபதி சூரியன், உங்களுக்கு 9ஆம் அதிபதி புதன் வருவார் உங்களுக்கு. அவர் யார்? 12ஆம் அதிபதியாக வந்துடுறார். 12ஆம் அதிபதி புதன் 12ஆம் இடத்துல போய் புதன் உச்சமடைகிறார். சரிங்களா? புதன் உச்சமடைகிறார். அப்போ 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சமடைகிறனால உங்கள் அப்பா, இந்த துலாம் ராசிக்காரங்களோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சொத்தை விற்று இது பண்ணியிருப்பார், குடும்பத்துக்காக சொத்தை விற்று அவங்களுக்கு உதவி செய்கிறது, இல்லை சொத்தை இழந்தவங்களாக இருப்பார். இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரயம் பண்ணுறவங்களா இருப்பீங்க. இந்த அடிக்கடி மருத்துவ செலவு வர்றதெல்லாம் பாருங்கள், இந்த துலாம் ராசிக்காரங்க அவங்க அப்பாவுக்கு அடிக்கடி மருத்துவ செலவு பண்ணுவாங்க. ஏன்னா 9ஆம் அதிபதி அவர் தான், 12ஆம் அதிபதி அவரை தான். சரிங்களா? அப்போ தந்தை வந்து சொத்தை விற்று விரயம் பண்ணி வந்தவராக இருப்பார், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சொத்தையே இழந்தவராக இருப்பார். இது கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதி வந்து சூரியனாக வர்றாருங்க. சரிங்களா? ஒரு சில துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் மூலமாக இந்த அரசியல்வாதிகளோட தொடர்பு கிடைக்கிறது, ஒரு சமூகத்தில் பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கவங்களோட தொடர்பு கிடைக்கிறது, அவங்க மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அமையும். ஏன்னா துலாம்ங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு ராசி. நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்லா உடம்புல பர்ஃப்யூம் போடுறது, வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறது, நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு, நான் எப்படி இருப்பேன்னு பாரு, ஒரு பந்தாவாக இருக்கிறதெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரங்க தான். சரிங்களா? ஒரு நீட்டான ஒரு ஆளாக இருப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக, அதாவது ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் 33, 34 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போகுது. நான் கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு வீழ்ச்சி சந்தித்து அதுக்கப்புறம் தான் வளர்ந்தவங்க தான் துலாம் ராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்துலலாம் ஒரு சில பேருக்கு இந்த ராகு தசையெல்லாம் டச் ஆகும். இந்த ராகு தசை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை, தேவையில்லாத சிக்கலெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த குரு தசை வந்து அதுக்கப்புறம் சனி தசையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிற மாதிரி வரும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பாருங்கள், ஒரு ராசிக்காரங்களை பார்த்தாலே பிடிக்காது. ஒரு சில ராசிக்காரங்களோட ஈஸியாக பழகிடுவாங்க. ஒரு சில பேர் ஒரு ராசிக்காரங்களோட சுத்தமாக ஆகவே ஆகாது. அது எந்த ராசிக்காரங்கன்னா, துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மீன ராசிக்காரங்க ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு, நீங்கள் வந்து 7ஆம் ராசியாக இருக்கீங்க. அப்போ அந்த துலாம் ராசிக்கும் மீன ராசிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு வரும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. இல்லை ஒரு சில பேர்லாம் துலாம் ராசிக்காரங்க பாருங்கள், மீன ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஏன்டா கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தலைவலியோட படாதபடி படுற துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா மீனங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா குருவோட ராசி, துலாம்ங்கிறது சுக்கிரனோட ராசி. அப்போ இந்த தேவகுருக்கும் அசுரகுருக்கும் செட்டே ஆகாதுங்க. குருக்கு சுக்கிரன் செட் ஆகாது தானே. அதே மாதிரி தாங்க இவங்க திருமண வாழ்க்கை வந்து மீனராசி கல்யாணம் பண்ணாலோ, இல்லை மீனராசிக்காரங்க இவங்களுக்கு நண்பர்களாக அமைஞ்சாலோ இவங்களுக்கு சுத்தமாகவே ஆகவே ஆகாது இந்த ராசிக்காரங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்களோட பழகுறாங்க, ஒரு நல்ல ஒரு நட்பாக பழகுறவங்க. இப்போ துலாம் ராசிக்கு பாருங்க, இது மிதுன ராசிக்காரங்க செட் ஆயிருவாங்க உங்களுக்கு. சரிங்களா? மிதுன ராசிக்காரங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்களா அமைவாங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதேமாதிரி கும்பராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆவாங்க. மகர ராசிக்காரங்களும் உங்களுக்கு நல்லா ஒத்து போயிருவாங்க. அதில் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. அதேமாதிரி இந்த கடகராசி, சிம்மமெல்லாம் கொஞ்சம் சமமாக, அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி வரும். கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். ஆனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்க நண்பர்கள் அமையிறது ரொம்ப இதுதான். நண்பர்கள் அமைஞ்சாலும் அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, திருமணம் பண்ணும்போது மீன ராசிக்காரங்களை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஏன்னா 3ஆம் இடங்கிறது உதவி ஸ்தானம். இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு. அப்போ வந்து கையை குறிக்கிற இடம். இப்போ 3ஆம் இடம் தான் கையை குறிக்கிற இடம். உதவி ஸ்தானத்தில் எந்த கிரகம் பார்த்திங்கன்னா குருவோட வீடாக வருது உங்களுக்கு. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு, நீங்கள் தனுசு ராசிக்காரங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கை நீட்டி ஒரு உதவி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. இது மாற்றமே கிடையாது உங்களுக்கு. 9ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து பாக்கியஸ்தானம், தானாக வந்து செய்யக்கூடிய உதவி. அதாவது 3ஆம் இடங்கிறது நம்ம கையை நீட்டி கேட்குற உதவி. 9ஆம் இடங்கிறது தானாக முன் வந்து செய்யக்கூடிய உதவி. அப்போ அந்த உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மிதுன ராசிக்காரங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த இந்த ராசிக்காரங்களாம் உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். மிதுன ராசி, துலாம் ராசி, கும்பராசி, இந்த ராசிக்காரங்களாம் உங்களுக்கு அருமையாக செட் ஆகக்கூடிய நல்ல ஒரு ராசியாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து துலாம் ராசிக்காரங்க இந்த சனி திசையில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு 7.5 சனி வந்து ஒரு சில பேருக்கு சனி திசை வரும்போது படாதபாடுபட்டு கடன் தொல்லையில் அசிங்கமானப்பட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வரும். ராகு திசை ஒரு சில பேர்த்துக்கு டச் ஆகும். சரிங்களா? ஆனால் சித்திரை, விசாகம், சுவாதி இதில் பிறந்தீங்கனால கண்டிப்பாக ராகு திசை, சனி திசை, இந்த குரு திசை இதெல்லாம் நீங்கள் டச் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இதுதான் உங்களோட வாழ்க்கையோட அமைப்பே. சரிங்களா? அதனால் வந்து துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போய் அடுத்தவங்ககிட்ட கெட்ட பேர் வாங்காமல் இருந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஜெயிக்கும். அதேமாதிரி இந்த ஆணாக இருந்தால் ஒரு பெண்கள் விஷயத்தில் போய் மாற்றுறது, பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் போய் மாற்றுறது, இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாமல் போயிருங்க. ஓப்பனாக சொல்கிறேன். சரிங்களா? இந்த பெண்கள் விஷயத்திலும் ஆண்கள் விஷயத்திலும் துலாம் ராசிக்காரங்க கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, டீசெண்டான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களால் வாழ முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு துலாமில் வந்து பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில தெய்வங்கள் வந்து நீங்கள் வந்து வழிபடுவாங்க. சரிங்களா? ஏன்னா துலாமில் வழிபடுறவங்களே பாருங்கள், இந்த நரசிம்மர் வழிபாடு, இந்த காலபைரவர் வழிபாடு, இந்த நரசிம்மர் வழிபாடெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்கும். சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு சிவன் பக்தராக இருப்பாங்க. சிவன் பக்தராக இருப்பீங்க நிறைய பேர். சிவன் பக்தராக இருப்பீங்க. சிவனை தான் வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் அப்படியே சிவன் மேலே ரொம்ப ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. அந்த வழிபாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த திருவண்ணாமலையிலலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒரு சில ராசிக்கு வந்து இந்த லிங்கத்தை தான் வழிபடணும். அது வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் சொல்லப்பட்டது தான். திருவண்ணாமலை அந்த கிரிவலத்தில் போகும்போது தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் துலாம் ராசிக்காரங்க ஒரு சில தெய்வங்கள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரும். இந்த நரசிம்மர் வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு, காலபைரவர் வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, என்ன லிங்கத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இந்திரலிங்கம் சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து துலாம் ராசிக்கு உண்டான அந்த அமைப்பு. இந்த இந்திரலிங்கத்தை வழிபட்டிங்கனாலே வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது வழிபட்டு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழும்போது நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா?